தலைமுறைகளின் உரிமை போராட்டம், அதற்காக 17 உயிர்களை பலி கொடுத்து வாழ்ந்து வந்த இடம் இன்று வெறிச்சோடிய காட்சியாக மாறியுள்ளது. கண்ணீர் கதைகளை தன்னகத்தே சுமந்ததுடன் இயற்கை எழில் மிகுந்து காண்போரை கவர்ந்தெழுத்த மாஞ்சோலை என்ற மாபெரும் பயணத்தின் நிறைவை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் அமைந்துள்ள இயற்கை எழில் மிகுந்த மலைப்பிரதேசம்தான் மாஞ்சோலை. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 முதல் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த பகுதி ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் பனிமூட்டமும் அதிக மழைப்பொழிவும் கொண்டதால் தேயிலை சாகுபடிக்கு மிகவும் ஏற்ற இடமாக விளங்கியது. 1929ஆம் ஆண்டு சிங்கம்பட்டி ஜமீன், மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து, குதிரைவெட்டி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் மலைப்பகுதிகளை பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனத்திற்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்கியது. அதன் பிறகு அடர்ந்த வனப்பகுதிகள் படிப்படியாக தேயிலை தோட்டங்களாக மாற்றப்பட்டன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் தேயிலை தோட்டங்களில் பணியாற்ற தொழிலாளர்களாக அங்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் குடும்பத்துடன் குடியேறி தேயிலை தோட்டங்களில் பணியாற்ற தொடங்கினர். காலப்போக்கில் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து, குதிரைவெட்டி ஆகியவை வெறும் எஸ்டேட் பகுதிகளாக இல்லாமல் பள்ளி, மருத்துவமனை, தேவாலயம், கோவில், தொழிலாளர் குடியிருப்புகள் என முழுமையான மலை குடியிருப்புகளாக வளர்ச்சியடைந்தன. 3 முதல் 4 தலைமுறைகளாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அந்த மலைகளையே தங்களது சொந்த ஊராக கருதி வாழ்ந்தனர். அவர்களின் வாழ்க்கை, வருமானம், கல்வி, எதிர்காலம் என அனைத்தும் தேயிலை தோட்டங்களை மையமாக கொண்டே அமைந்திருந்தது. இந்த அமைதியான மலை கிராம வாழ்க்கையில் வாழ்ந்த மக்கள் தொழிலாளர் உரிமை போராட்டங்களை முன்னெடுத்தனர். குறிப்பாக ஊதிய உயர்வு, தொழிலாளர் நலன் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 1999ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி மாஞ்சோலை தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு மற்றும் தொழிலாளர் உரிமைகளுக்கான போராட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி முன்னின்று ஆதரவு அளித்தார். இடதுசாரி தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றன. தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளின் ஆதரவுடன் நடைபெற்ற பேரணியில் சுமார் 5000 தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க பேரணியாக சென்றனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் காவல்துறையினர் பேரணியை தடுத்து நிறுத்தினர். இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் காவல்துறையினர் பேரணியில் சென்றவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் அங்கு பதற்றம் அதிகரித்தது. அப்போது காவல்துறையினர் தடியடி நடத்த தொடங்கினர். காவல்துறையினரின் கொடூரமான தாக்குதலில் இருந்து தப்பிக்க தாமிரபரணி ஆற்றிற்குள் ஓடியவர்களையும் விடாமல் துரத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது. தண்ணீருக்குள் விழுந்தவர்களை கூட அங்கிருந்து எழுந்து வர முடியாத அளவிற்கு காவல்துறை தனது கோர முகத்தை வெளிப்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த சம்பவத்தில் 2 வயது சிறுவன் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். இந்த மோசமான சம்பவம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக பதிவானது. ஆனால் இந்த கோர நிகழ்வுகளுக்கு பிறகு மாஞ்சோலை தோட்ட கிராமங்களில் அமைதி திரும்பியதாக தோன்றினாலும் அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. மாஞ்சோலை மக்கள் மனதில் ஆறாத காயமாகவே இந்த நிகழ்வு இன்றளவும் இருந்து வருகிறது. இருப்பினும் மலைதான் தங்களின் வாழ்க்கை என்ற நம்பிக்கையில் அவர்கள் அங்கேயே வாழ்ந்து வந்தனர். தலைமுறைகள் பல கடந்தும் அங்கேயே வாழ்ந்த மக்கள் இது தங்களது எதிர்கால சந்ததியினருக்கும் நிரந்தரமான இடமாக இருக்காது என்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தங்களது வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி வந்தனர். காலம் மாறியது. மாஞ்சோலை அமைந்துள்ள பகுதி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் முக்கிய வனப்பகுதியாக இருப்பதால் அந்த பகுதியை முழுமையாக வனமாக மாற்றவும், வன விலங்குகளின் வாழ்விடத்தை பாதுகாக்கவும் இயற்கை மீளுருவாக்க நடவடிக்கைகளையும் வனத்துறை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது. மறுபுறம் நாங்கள் வனத்தை அழிக்கவில்லை, தலைமுறைகளாக இதே மலையில் வாழ்ந்து வருகிறோம், இந்த மலைதான் எங்கள் வீடு என்று தொழிலாளர்கள் கண்ணீருடன் கூறினர். இவ்வாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கும் இடையிலான முரண்பாடு மாஞ்சோலையின் மிகப்பெரிய விவாதமாக மாறியது. இப்படிப்பட்ட சூழலில்தான் குத்தகை முடிவு காலம் நெருங்குவதை அறிந்த பிபிடிசி நிர்வாகம் எஸ்டேட் நடவடிக்கைகளை படிப்படியாக நிறுத்த தொடங்கியது. நீதிமன்ற வழக்குகள், வனத்துறையின் நடவடிக்கைகள் மற்றும் 2028ஆம் ஆண்டில் குத்தகை காலம் முடிவடைவது போன்ற காரணங்களால் இறுதியில் தேயிலை உற்பத்தியை நிறுத்தும் முடிவு எடுக்கப்பட்டது. இதனால் பல தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்து வந்த குடும்பங்களுக்கு மீண்டும் எதிர்காலம் குறித்த அச்சம் ஏற்பட்டது. எனினும் பிபிடிசி நிர்வாகம் தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாய விருப்ப ஓய்வு வழங்கி உற்பத்தியை முழுமையாக நிறுத்தியது.
அவர்களுக்கான பண பலன்களையும் வழங்கியது. பல தலைமுறைகளை கண்ட அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்ற பிபிடிசி நிர்வாகத்தின் முடிவு மாஞ்சோலை மக்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியுள்ளது. தாத்தா வாழ்ந்த வீடு, அப்பா பிறந்த வீடு, தான் வளர்ந்த வீடு, குழந்தைகள் விளையாடிய தெருக்கள், பள்ளிகள், கோயில்கள், தேவாலயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கண்ணீருடன் மலைகளை விட்டு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல குடும்பங்கள் எங்களுக்கு பணம் வேண்டாம், இங்கேயே எங்கள் தலைமுறைகளோடு வாழ ஒரு இடம் வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் கண்ணீர் துயரத்துடன் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விடுத்த கோரிக்கை அரசின் காதுகளை எட்டவில்லை. மீண்டும் மாஞ்சோலை வனப்பகுதியை மீளுருவாக்கம் செய்து அடர்ந்த வனமாக மாற்றுவது, வனத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் அந்த பகுதியை கொண்டு வருவது, அதற்கான நடவடிக்கைகளை தொடர்வது என்பதே அரசின் முக்கிய பணியாக மாறியது. மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு நிதியுதவி, வீட்டு வசதி, மாற்று வாழ்வாதாரம் உள்ளிட்ட உதவிகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. மாவட்ட நிர்வாகமும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. ஆனால் மலையில் இருந்த வாழ்க்கையை சமவெளியில் மீண்டும் உருவாக்க முடியாது என்பதே பல குடும்பங்களின் வேதனையாக இருந்தது. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் சிரிப்பால் நிறைந்திருந்த மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து, குதிரைவெட்டி உள்ளிட்ட ஒட்டுமொத்த தேயிலை தோட்ட கிராமங்களும் இன்று முழுமையான அமைதியில் மூழ்கியுள்ளன. குழந்தைகள் ஓடிய தெருக்கள் வெறிச்சோடியுள்ளன. தொழிலாளர்கள் வசித்த குடியிருப்புகள் பூட்டி கிடக்கின்றன. தேயிலை பறித்த கரங்களின் சத்தத்தை இன்று காற்றின் ஓசை மட்டுமே மாற்றியுள்ளது. மாஞ்சோலை ஒரு சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, அது ஒரு நினைவகம், ஒரு தொழிலாளர் வரலாறு, ஒரு சமூகத்தின் இடம்பெயர்வு, ஒரு மனித உரிமை பாடம். 17 உயிர்களின் நினைவு இன்றும் உயிரோடு இருக்கும் மலை. தேயிலை தோட்டத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சுமார் 8000 ஏக்கர் வனப்பகுதி மீண்டும் வனத்துறையின் கட்டுப்பாட்டிற்கு வந்துள்ளது. தேயிலை தோட்டங்களை மீளுருவாக்கம் செய்து அடர்ந்த வனப்பகுதியாக மாற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாஞ்சோலை இன்று வெறிச்சோடி இருக்கலாம், ஆனால் அந்த மலைகளில் வாழ்ந்த மக்களின் காலடி சுவடுகள் அழியவில்லை. தேயிலை இலைகளை பறித்த கைகள் இன்று வேறு வேலைகளை தேடி செல்கின்றன. இருந்தாலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மனதில் இன்னும் ஒரு நம்பிக்கை மட்டும் வாழ்கிறது. மாஞ்சோலை எங்கள் ஊர், எங்கள் நினைவுகள் வாழும் மண் என்ற உணர்வு மட்டும் அவர்களின் உள்ளங்களில் என்றுமே நிழலாடி கொண்டே இருக்கும்.